காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். காலை வணக்கம். ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல கடவுளே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் வாழ்நாளை கூட்டி தந்திருக்கிறவரே, எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்பவரே, உம்மை பணிந்து கொள்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே காலை வேளையை நாங்கள் காண கிருபைக்காக ஸ்தோத்திரம். காலை தோறும் உடைய புதிய கிருபைகளால் எங்களை தேற்றுகிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னோடு இணைந்து சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமே. தனிப்பட்ட விஷயங்கள், குடும்ப காரியங்கள், உலக ரீதியான அநேக தேவைகள் உண்டு. தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டுமே என்று சொல்லி சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், உடைய நாம மகிமையடையட்டும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். அன்பிற்கினியவர்களே, தினம் ஒரு சத்திய வார்த்தை என்கிற இந்த ஊழியத்தை நான் இன்றைக்கும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய உலக பெற்றோர்கள் இதிலே பெரிய பங்கு ஆற்றியிருக்கிறார்கள். என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், நான் ஆன்மீக பிரகாரமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு சிறு பிராயத்திலிருந்தே பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு கொரோனாவின் காரணமாக என்னுடைய தந்தையை இழந்து இன்றைக்கு 5வது வருடம் நிறைவாகிறது. தாராளமான ஆசீர்வாதங்களை அவர்கள் மூலமாக நான் பெற்றிருக்கிறேன். நான் இன்றைக்கு தொடர்ந்து சத்திய வார்த்தையை கிறிஸ்துவுக்காக எழுந்து நிற்க அவர்கள் எனக்கு பேர் உதவி செய்தார்கள். அவர்களை நான் நினைத்துக் கொள்கிறேன். இன்றைக்குள்ள திருமறையின் தியானத்தின் தலைப்பு எழுதினதே. யோவான் 19:22 பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். அன்பிற்கினியவர்களே, இந்த பகுதியிலே பரிசுத்த வேதாகமத்திலே பல ராஜாக்கள் எழுதின சட்டங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். இதன் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் சில ஆவிக்குரிய பாடங்களை பரிசுத்த ஆவியானவர் கற்றுத்தர விரும்புகிறார்.
நேற்றைய தினத்திலே பார்வோன் எழுதின சட்டம் என்று அவன் எழுதினதே என்பது சொன்னதை நாம் அருமையாக தியானித்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு யேசபேல் எழுதின சட்டத்தை தியானிப்போமா? அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோடே குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்துக்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தா என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லறியுங்கள் என்று எழுதினான். இது 1 ராஜாக்கள் 21 அதிகார வசனங்கள் 8 முதல் 10 வரையிலே தரப்பட்டுள்ளது. நாபோத்துக்கு ஒரு அழகான திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த அருமையான திராட்சை தோட்டத்தை இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபும் அவனுடைய மனைவியாகிய யேசபேலும் கீரை தோட்டமாக மாற்ற விரும்பினார்கள். அவன் சம்மதிக்காததினால் அவன் சாகும்படி கல்லறிய அந்த பெண்ணாகிய யேசபேல் சட்டங்களை எழுதினாள். யேசபேல் என்பது ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி என்று எண்ணிவிடக் கூடாது. யேசபேல் என்பது ஒரு பயங்கரமான கொடூரமான ஆவி. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விரோதமாக எழும்புகிற ஒரு ஆவி. இந்த ஆவி புதிய ஏற்பாட்டிலே தியத்தீரா சபையில் கூட கிரியை செய்தது என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 23 வரையில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கும் இப்படிப்பட்ட பயங்கரமான யேசபேலின் ஆவிகள் நாம் வாழுகிற தேசங்களிலே கிரியை செய்கின்றன. இது ஊழியக்காரர்களை பயமுறுத்துகிற ஆவி, சபைகளை சிதறடிக்கிற ஆவி, விசுவாசிகளை சோர்ந்து போக பண்ணுகிற ஒரு ஆவி. இந்த யேசபேலின் ஆவிகளுக்கு எதிர்த்து நிற்காமல் போனால் அநேக நாபோத்துகள் கல்லறிந்து கொல்லப்படுவார்கள். இரத்த சாட்சிகளின் இரத்தத்தால் இந்த உலகம் கரைப்பட்டு போகும். உதாரணமாக, எலியா ஒரு பெரிய தேவனுடைய மனிதன்தான். வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணினவர். அவ்வளவு தெய்வீக பலமுள்ள வல்லமையுள்ள எலியாவையே யேசபேல் ராணி கலங்க வைத்தாள். எலியாவை பயமுறுத்தி, நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். 1 ராஜாக்கள் 19:2 படிக்கிறோம். அந்த எலியா தீர்க்கதரிசி அந்த வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போய் 1 ராஜாக்கள் 19:4 புலம்புகிறார். போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் எலியாவை பார்த்து, உன்னுடைய ஸ்தலத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு, யெகூவை யூதாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, அவன் யேசபேலின் ஆவிகளுக்கு விரோதமாக போரிடுவான் என்றார். 1 ராஜாக்கள் 19 வசனம் 16-17 படிக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு யேசபேல் போன்ற ஆவிகளை எதிர்த்து போராடுகிற ஊழியக்காரர்கள் தான் இன்று தேவனுக்கு தேவை. இங்கே என்ன நடக்கிறது? அப்படியே யெகூ அபிஷேகம் பண்ணப்பட்டு யேசபேலுக்கு விரோதமாய் எழுந்து வந்தான். அவளை மாடியிலிருந்து தள்ளும்படி செய்தான். அவள் கீழே விழுந்து நொறுங்கி போனாள். அவளுடைய மாம்சத்தை தின்று இரத்தத்தையும் நக்கும்படி நாய் கூட்டங்கள் விரைந்து வந்தன என்று 2 ராஜாக்கள் 9 வசனம் 32 முதல் 36 வரையிலும் படிக்கிறோம். இதுதான் தேவனுடைய கிரியை. எந்த நாபோத் அனாதையை போல கொல்லப்பட்டானோ, எந்த நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கினதோ, அதே போலவே அந்த கொடூர அரசியாகிய யேசபேலின் இரத்தத்தையும் நாய்கள் நக்கின. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று ஆதியாகமம் 18:25 படிக்கிறோம். அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும் என்று சொல்லின ஒரு தமிழ் பழமொழி உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று 2 தீமோத்தேயு 1 அதிகார வசனம் 7 படிக்கிறோம் அல்லவா? திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், ஆவிகளை எதிர்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் பக்கமாக இருக்கிறார். அடுத்ததாக
இன்னொரு ராஜா எழுதிய சட்டத்தை படிப்போம். அவர் பெயர்தான் அகாஸ்வேரு. ஆமான் என்று சொல்லப்பட்ட துஷ்ட மனிதன் அகாஸ்வேரு ராஜாவின் பெயரிலே எழுதி அதை சட்டமாக்கி ராஜாவின் முத்திரையிட்டான். அதில் என்ன எழுதியிருந்தான்? இதோ எங்கும் பரவி இருக்கும் யூதர்கள் எல்லாரும் கொல்லப்பட வேண்டும் என்று எழுதியிருந்தான். எஸ்தர் 3வது அதிகாரம் வசனம் 9 படிக்கிறோம். பாருங்கள் அருமையானவர்களே, கர்த்தருடைய ஜனத்தை அழிப்பதில் சாத்தான் எவ்வளவு தந்திரமாக வேலை செய்கிறான். யூதர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், வேறு ஜாதிகளோடு கலவாதவர்கள். அவர்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த சட்டத்தின் நோக்கமாக இருந்தது. தேவ பிள்ளைகள் கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தார் அல்ல. உலகம் நிச்சயமாய் அவர்களை பகைக்கத்தான் செய்யும். இயேசுவை பகைத்து சிலுவையில் அறையவில்லையா? ஆகவேதான் இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல என்று. யோவான் 17:16 இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கூறுவோம். இந்த உலகம் என்னை பகைத்தது உண்டானால் உங்களையும் கூட நிச்சயமாய் பகைக்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் இயேசு கிறிஸ்து. யோவான் 16:33 படிக்கிறோம். இன்றைக்கு அருமையானவர்களே, அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஊழியத்தை செய்கிறார்கள் என்று தன்னுடைய மனைவியை இழந்த ஊழியக்காரர்கள் உண்டு, பிள்ளைகளை இழந்த ஊழியக்காரர்கள் உண்டு, கணவரை இழந்த ஊழியக்காரிகள் உண்டு, சபைகள் உண்டு, விசுவாசிகள் உண்டு. அநேகரை நாம் அறிந்திருக்கிறோம். நீ ஊழியம் செய்கிறாயா, என்னை விட்டு போய்விடு என்று சொல்லி அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறதே நாம் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவை பகைத்தது உண்டானால் இந்த உலகம் உங்களையும் பகைக்கும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்றைக்கு அகாஸ்வேரு ராஜாவின் சட்டம் வெளியான போது எல்லா யூதர்களும் தேவ ஜனங்களும் கர்த்தரை நோக்கி முறையிட்டு அழ ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, எங்களுடைய வழக்கை நீரே கேட்டருளும். எங்களுடைய நியாயம் புரட்டப்படுகிறது. எங்களுக்கு நீதி செய்வார் ஒருவரும் இல்லை. நாங்கள் சிறுபான்மையோராய் இருக்கிறோமே என்று சொல்லி அந்த மக்கள் புலம்பினதை தேவன் கேட்டார். யூதர்கள் வேண்டிக் கொண்டது மட்டுமல்ல, எஸ்தரும் அவளுடைய தாதிமார்களும் 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணினார்கள். மொர்தகாய் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு புழுதியையும் சாம்பலையும் தன்மேல் அள்ளி போட்டுக்கொண்டு தேவ சமூகத்தில் விழுந்து விழுந்து ஜெபித்தார் என்று எஸ்தர் புத்தகம் 4வது அதிகாரம் வசனங்கள் 1, 3, 16 படிக்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, எஸ்தர் 9வது அதிகாரம் வசனம் 1 காரியம் மாறுதலாய் முடிந்தது. இப்படிதான் உங்களுக்கும் செய்வார். அருமையானவர்களே, உங்களை கங்கணம் கட்டி எதிர்த்து நிற்கிறவர்கள், நீங்கள் ஒரு பரிசுத்தவான், பக்கத்து வீட்டுக்காரர்கள் உங்களை எதிர்த்து நிற்கிறார்கள் அல்லவா? சபை ஜனங்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் அல்லவா? உலகம் பகைத்து இருக்கிறது அல்லவா? குடும்பம் உங்களை உதாசீனப்படுத்தி ஒன்றுக்கும் ஆகாதவன் ஊழியம் செய்கிறான் என்று சொல்கிறார் அல்லவா? காரியம் மாறுதலாய் முடியும். எஸ்தருக்கு அன்றைக்கு எப்படி காரியம் மாறுதலாக முடிந்ததோ, எந்த ஆமான் மொர்தகாய்க்கு விரோதமாய் தூக்கு மரத்தை செய்தானோ அதே தூக்கு மரத்திலே தொங்கினான் என்று பரிசுத்த வேதாகத்திலே படிக்கிறோம். கர்த்தர் யார் என்றால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. லூக்கா 26 வசனம் 52 அழகான ஒரு வார்த்தை உண்டு. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிவான் என்று சொல்லி நாம் படிக்க முடிகிறது. பட்டயத்தை எடுக்க வேண்டாம் அருமையானவர்களே. முழங்கால்களை ஊண்டுங்கள், ஜெபத்தை ஆயுதமாக எடுத்துக்கொள்ளுங்கள், தேவ வசனத்தை பட்டயமாக எடுத்து பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். பரிசுத்த வேத வசனம் சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று. உங்கள் காரியமும் மாறுதலாக முடியும். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற பிரகாரம் நான் தோற்று போய் விடுவேனோ, செத்து போய் விடுவேனோ, மடிந்து போய் விடுவேனோ, நான் சிறுபான்மையினராக இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி தனிநபர்களாக, சிறு சபைகளாக, ஊழியக்காரர்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய காரியத்தை மாறுதலாக முடிக்க உதவி செய்வார். சிறுபான்மையா இருக்கிற தேவ சபையை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா 18வது அதிகாரம் வசனம் 1 சொல்லப்பட்டிருக்கிற வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்,
உங்களுடைய சபைகளிலே சின்ன சபையாக இருக்கட்டும், பெரிய திருச்சபைகளாக இருக்கட்டும், ஜெபம் என்கிற அந்த அச்சாரம் இருக்கிறதா? ஜெபம் என்கிற அந்த ஆயுதம் இருக்கிறதா? நீங்கள் ஜெயித்தவர்கள். உங்கள் கிராமத்திலே, நகரத்திலே, பட்டணத்திலே நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை யாரும் தொட முடியாது. உங்களை யார் பின்தொடர்ந்து உங்களை பகைக்கிறார்களோ, எதிர்த்து நிற்கிறார்களோ, அவர்கள் மடிந்து போவார்கள். அதைதான் காரியம் மாறுதலாக முடிந்தது என்று சொல்லி நாம் படிக்க முடிகிறது. பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான் என்று மத்தேயு 21:44 படிக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, ஆமான் என்கிறவன் யூதருக்கு விரோதமாய் கொண்டு வந்த சட்டம் ஆமான் மேலேயே திரும்பி விட்டது. யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன் என்று அர்த்தம் அல்லவா? கர்த்தரை துதிக்கிற தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சட்டம் என்ன செய்ய முடியும்? சட்டத்தை கொண்டு வருகிறவர்கள் தான் நொறுங்குவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறோம், இன்றைக்கும் பார்த்து கொண்டேதான் இருப்போம். வேதம் சொல்வது உண்மை. உங்களுக்கு எதிராக விரோதித்து எழும்புகிறவர்கள் மடிந்து போவார்கள். காரியம் உங்களுக்கு சாதகமாக மாறுதலாக முடியும். தேவன் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். தொடர்ந்து சத்தியத்தை நாளைய தினத்திலும் தியானிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். அன்புள்ள பரம தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உம்மிடம் வருகிறோம். உம்முடைய வார்த்தை என்கிற பட்டயம், ஜெபம் என்கிற ஆயுதம் பகைவர்களை மேற்கொள்ளும், கொல்லும். ஆண்டவரே, பல உதாரணங்கள் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தருகிறேன். பார்வோன் எழுதின சட்டம், அவனுடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது? எசபேல் எழுதின சட்டம், அவளுடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது? அகாஸ்வேரு ராஜா எழுதின சட்டம், அங்கே ஆமானுடைய நிலைமை என்ன என்றெல்லாம் அழகானவர், தூய்மையானவர், பரிசுத்தமானவர் எங்களுக்கு போதித்து தருகிறேன். ஒவ்வொன்றும் எங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறதப்பா. நாங்கள் பாக்கியவான்கள். உம்மை தொழுது கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்மை தொழுது கொள்கிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்காகவே வாதாடுகிறீர். நன்றி செலுத்துகிறோம். அப்படி தொடர்ந்து செய்யும். எந்த தோல்வியும் இல்லாமல் நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.